நிழலோடு ஒரு பயணம். கதிர் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யும் சாதாரண வாலிபன். அவனது வாழ்க்கை மிகவும் சலிப்பானது. காலை வேலை, மாலை வீடு. ஆனால் கடந்த ஒரு வாரமாக அவனுக்கு பின்னால் யாரோ நடப்பது போன்ற உணர்வு. ஒரு நாள் நள்ளிரவு அவன் கண்ணாடி முன் நின்றபோது அவன் உருவத்திற்கு பின்னால் ஒரு மங்கலான உருவம் தெரிந்தது. அது ஒரு பெண். அவள் அவனை பயமுறுத்தவில்லை. மாறாக அவன் தோள் மீது கையை வைத்தாள். அவளது கை பனிக்கட்டியை விட குளிர்ந்திருந்தது. ஆவி ஏன் அவனை பின்தொடர்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த ஆவியின் பெயர் மாயா. அவள் ஒரு விபத்தில் இறந்தவள். பொதுவாக ஆவிகள் பழிவாங்க துடிக்கும். ஆனால் மாயா கதிருடன் ஒரு விசித்திரமான பிணைப்பை உணர்ந்தாள். கதிரின் தனிமை அவளுக்கு பிடித்திருந்தது. கதிர் எங்கு சென்றாலும் அவள் கூடவே வந்தாள். அவன் சாப்பிடும் போது அருகில் அமர்வாள். அவன் தூங்கும் போது அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பாள். கதிர் முதலில் பயந்தாலும் மெல்ல மெல்ல அந்த அமைதியான துணையை ஏற்கத் தொடங்கினான். கதிரின் மாற்றத்தை கவனித்த அவனது நண்பர்கள் அவன் ஏதோ ஒரு தீய சக்தியின் பிடியில் இருப்பதாக பயந்தனர். அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக குழுவை அழைத்தனர். அந்த ஆன்மீகவாதிகள் கதிரின் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் காற்றின் வேகம் அதிகரித்தது. மந்திரங்கள். அவர்கள் வேத மந்திரங்களை ஓதத் தொடங்கினர். பலிபீடம், வேப்பிலை மற்றும் புனித நீரை தெளித்தனர். கதிர், இந்த ஆவி உன்னை மெல்ல மெல்ல அழித்துவிடும். இது உனது ஆற்றலை உறிஞ்சுகிறது. இதை இப்போதே துரத்த வேண்டும் என்று அவர்கள் எச்சரித்தனர். ஆன்மீகவாதிகள் ஒரு பெரிய யாகம் வளர்த்தனர். மாயா வலியால் அலறினாள். அவளது உருவம் கோரமாக மாறத் தொடங்கியது. கதிருக்கு அவளை பார்க்கும்போது பயமாக இருந்தாலும் அவளது வேதனையை பார்க்க முடியவில்லை. நிறுத்துங்கள் என்று கதிர் கத்தினான். ஆனால் ஆன்மீகவாதிகள் கேட்கவில்லை. அவர்கள் ஒரு மந்திர கயிற்றை கொண்டு அந்த ஆவியை கட்ட முயன்றனர். அப்போது ஒரு விசித்திரம் நடந்தது. மாயா கதிரை கட்டிப்பிடித்தாள். ஒரு சாதாரண மனிதனின் அன்பிற்கும் ஆன்மீகவாதிகளின் சக்திக்கும் இடையே ஒரு போர் நடந்தது. இறுதியில் ஒரு பெரிய வெளிச்சத்துடன் மாயா மறைந்தாள். ஆனால் அவள் முழுமையாக போகவில்லை. ஆன்மீகவாதிகள் ஆவியை துரத்திவிட்டதாக கூறி சென்றனர். வீடு அமைதியானது. ஆனால் கதிர் ஒரு புகைப்படத்தை எடுத்தபோது அதில் அவனது நிழல் 2 நிழல்களாக தெரிந்தது. மாயா இப்போது அவனது உயிருடன் கலந்து விட்டாள்.